இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திர ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். 10வது அல்லது 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. சுத்தமான இருண்ட மழை பொழிந்த தெருவில் ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டின் கதவினுள்ளே இரவில் குளிர் ஊடுருவும் இடத்தில் ஒரு குடும்பம் அமர்ந்து கொண்டிருப்பது தெரிகிறது. குழந்தைகளின் கண்களில் பசியும் தாயின் முகத்தில் கவலையும் தந்தையின் கண்களில் ஏமாற்றமும் கலந்து இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது எதிர்காலம் பற்றி ஒரு தயக்கம், வாழ்க்கை எப்போது மாறும் என்ற கேள்வி. இந்த காட்சியை மறைத்துவிட்டு அடுத்த காட்சியில் வெள்ளை வெளிச்சம், சுறுசுறுப்பான காலை. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக ஏற்கனவே திட்டமிட்ட நாளை எதிர்கொள்கிறது. குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல தயாராக, பெற்றோர் வேலைக்கு கிளம்புகிறார்கள். மனதில் நிம்மதியும் முகத்தில் நம்பிக்கையும். இந்த இரு உலகங்களுக்கிடையே இருக்கும் பயணம்தான் இப்போது ஆரம்பிக்கிறது. உலகளாவிய மற்றும் இந்திய சமூக சூழ்நிலைகளை ஒவ்வொரு படியிலும் எடுத்துக்காட்டும் வகையில் இந்த பயணத்திற்கு முதலில் வேண்டும் மனதின் மாற்றம். நம்மில் பெரும்பாலோருக்கு பணம் குறித்த நம்பிக்கைகள் குடும்பம், சமூகம், பள்ளி, ஊடகங்கள் மூலமாகவே வந்துவிடும். பணம் பெரிதல்ல, நான் இதைவிட அதிகம் பெற முடியாது, நல்ல வேலை கிடைத்தாலே போதும். இந்த மாதிரியான எண்ணங்கள் வளர்ச்சி பாதையை தடை செய்கின்றன. இந்த கட்டத்தில் ஒரு காரிகை தனது குழந்தை பருவத்தில் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டே வளர்கிறாள். ஆனால் அந்த எண்ணங்களை எதிர்த்து நான் மாற்றமடைய முடியும், புதிய திறன்களை கற்றுக்கொள்ள முடியும், என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும் என்று மனதில் உறுதி ஏற்படுத்துகிறாள். மனதில் ஏற்படும் இந்த மாற்றம் அவளது கண்களில் ஒரு புதிய ஒளி விளக்குகிறது. அடுத்தபடியாக வாழ்க்கை சூழலை அமைத்துக் கொள்வது. ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்கிறோம், எதை சாப்பிடுகிறோம், எதை பார்க்கிறோம், யாருடன் பழகுகிறோம், ஆல் ஸ்மால் திங்ஸ் தட் ஷேப் அவர் லைஃப். ஒரு சிறிய அறையில் ஒருவர் காலை எழுந்ததும் தலையில் நீர் தெளித்து தங்கு தடையில்லாமல் தூங்கிய படுக்கையை ஒழுங்குபடுத்துகிறாள். பக்கத்தில் இருக்கும் நண்பர்கள் பீயும் புகையும் நேரத்தை வீணாக்கும் பழக்கங்களிலும் இருக்க, இவர் மட்டும் சுறுசுறுப்பாக புத்தகம் படிக்கிறார், உடற்பயிற்சி செய்கிறார், தினசரி செலவுகளை எழுதிக் கொண்டிருக்கிறார். இந்த அமைப்பு, சுற்றுப்புறத்தை மாற்றும் முயற்சி அவள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தை உருவாக்குகிறது. 3வது கட்டம், நம்பகமான வருமானம் உருவாக்குதல். வேலையின் வகை எதுவாக இருந்தாலும் நம்பகமான வருமானம் என்பது வாழ்க்கையில் நிச்சயத்தை தரும். ஒரு இளைஞன் நாள் முழுக்க வேலை தேடி சுற்றுகிறான். கடையில் வேலை பார்த்து, இரவில் டெலிவரி வேலை செய்து, கூடவே வீட்டில் உள்ளவர்களுக்கு தையல் வேலை செய்து கொடுப்பது போன்ற பல்வேறு வழிகளில் பணம் சம்பாதிக்கிறான். இந்த காட்சியில் பெருக்கும் வைக்கும் இடையே ஓடிக்கொண்டு வேலை செய்கிறவர்களையும் தொழிலாளர்களையும் சிறு கடை நடத்துபவர்களையும் காட்டுகிறது. இங்கே முக்கியமானது, எந்த வேலையாக இருந்தாலும் ஒழுங்கான வருமானத்தை உருவாக்குவது, அதை திட்டமிட்டு பயன்படுத்துவது. விரைவில் வாழ்க்கையில் எப்போதும் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். அவசர செலவுகள், மருத்துவம், வேலை இழப்பு. இதை சமாளிக்க சிறு சேமிப்பு நிதி உருவாக்குவது அவசியம். 200 ரூபாயில் ஆரம்பிக்கும் ஒரு சேமிப்பு பாட்டிலில் வாரம் வாரம் சில நாணயங்களை சேர்க்கும் ஒரு சிறுமி, அவள் பெற்றோர்கள் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்லும் போது அந்த சேமிப்பு அவர்களை காப்பாற்றுகிறது. இந்த அனுபவம் நம்மை எதிர்பாராத அவசரங்களில் பாதுகாக்கும் ஒன்று என்பதை உணர்த்துகிறது. பொருளாதார முன்னேற்றத்திற்கு இடையூறு தரும் மற்றொரு முக்கிய பிரச்சனை கடன், வட்டி அடிமை, வங்கிக் கணக்கு இல்லாமை. ஒரு குடும்பம் நிதி பற்றாக்குறையால் கடன் வாங்கி அவசர செலவுகளை சமாளிக்கிறது. ஆனால் அதனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் கடனில் விழுகிறார்கள். இந்த கட்டத்தில அவர்களுக்கு ஒரு நண்பர் வங்கியில் கணக்கு திறக்க உதவுகிறார். நீங்கள் பணத்தை உங்கள் பேரில் சேமிக்க வேண்டும், தேவைக்கு மீறி பணம் செலவிட வேண்டாம் என்று அறிவுரை தருகிறார். இப்போது அந்த குடும்பம் வாரந்தோறும் சிறிது பணத்தை வங்கியில் சேமிக்க தொடங்குகிறது. கடன்கள் குறைந்து நிதி நிலைமை சீராகிறது. அடுத்த கட்டத்தில வேகமான ஊக்கமளிக்கும் காட்சிகள். பலர் வேலைக்கு செல்லும் போது சிலர் புதிய திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு இளைஞன் மொபைல் சரி செய்யும் தொழில்நுட்பம் கற்றுக்கொள்கிறான், மற்றொருவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொள்கிறார், ஒரு பெண் சைவ உணவு செய்யும் தொழில் தொடங்குகிறார். இந்த காட்சிகள் திறன் மேம்பாடு என்பது வாழ்க்கை மாற்றத்திற்கு முக்கியமாக இருப்பதை வலியுறுத்துகின்றன. பின்னர் நிதி பாதுகாப்பிற்கு தேவையான சில அடிப்படை நடவடிக்கைகள்.
விமா, முதலீடு, மாதாந்திர செலவு திட்டம். ஒரு குடும்பம் முதல் முறையாக மருத்துவ விமா எடுக்கிறது. மற்றொரு குடும்பம் சிறிய தொகையை மாதந்தோறும் முதலீடு செய்கிறது. இந்த பாதுகாப்பு வலையமைப்பு எதிர்கால பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் நிம்மதியாக எதிர்கொள்ள உதவுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் முக்கியமான நிதி நிகழ்வுகள் மற்றும் செயல்கள் தெளிவாக காட்டப்படுகின்றன. ஆரம்பத்தில் முதல் அவசர நிதி பத்திரம் உருவாக்கும் காட்சி, பாத்திரத்தில் சிறிது பணம் சேர்க்கும் காட்சி, அதன் மேல் அவசர நிதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக புதிய திறன் கற்றுக்கொள்கிறவர் சான்றிதழ் பெறும்போது மகிழ்ச்சி அடைகிறார். மாதாந்திர செலவுகள் கண்காணிக்க டைரி எழுதும் காட்சி, முதலீடு செய்யும் போது வங்கிக் கணக்கில் ரிகரிங் டெபாசிட் தொடங்கும் காட்சி, மருத்துவ விமா கொள்கையை பெற்றுக்கொள்ளும் போது குடும்பத்தில் நிம்மதி. இதற்கிடையே ஒவ்வொரு கட்டமும் தெளிவான கால அட்டவணை காட்டப்படுகிறது. புதிய எண்ணங்களை உருவாக்கும் முதல் மாதம், நல்ல பழக்கங்களை நிறுவும் 2 மாதங்கள், நம்பகமான வருமானம் உருவாக்கும் 46 மாதங்கள், அவசர நிதி மற்றும் கடனை விலக்கும் 69 மாதங்கள், திறன் மேம்பாடு மற்றும் முதலீடு செய்வது 9-12 மாதங்கள், 12 மாதத்திற்கு பிறகு வாழ்க்கை சீராகும் கட்டம். இந்த கால அட்டவணை பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்தையும் தெளிவாக காட்டுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு முக்கிய செயல்பாட்டை பார்வையாளர்கள் செய்யும் வகையில் விவரித்து அவர்கள் அதை முயற்சி செய்ய ஊக்குவிக்கின்றோம். ஆரம்பத்தில் உங்கள் வருமானத்தை வாரந்தோறும் எழுதி பாருங்கள். அடுத்த கட்டத்தில் உங்களது வாழ்க்கையில் வரும் 3 முக்கியமான பிரச்சனைகளை எழுதுங்கள். அதற்கு தீர்வு முயற்சியுங்கள். பிறகு ஒரு புதிய திறன் கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். இதனை ஒவ்வொரு கட்டத்திலும் தெளிவாக செயல்படுத்தக்கூடியவாறு காட்டுகிறோம். இப்போது பயணத்தின் முடிவில் ஒரு குடும்பம் சீரான வாழ்க்கையை அனுபவிக்கிறது. குழந்தைகள் பள்ளிக்கு செல்கின்றனர், பெற்றோர் வேலைக்கு செல்கின்றனர், வீட்டில் சுத்தம், திட்டமிடல், நிதி நம்பிக்கை, பாதுகாப்பு ஆல் இன் பிளேஸ். அந்த குடும்பம் மனதில் நிம்மதியும் முகத்தில் நம்பிக்கையும் கொண்டு வாழ்கின்றனர். அந்த குடும்பத்தின் கண்களில் நாம் வளர்ந்து விட்டோம், இன்னும் வளர முடியும் என்ற ஓர் ஒளி. முடிவில் ஓர் உரை கேட்கிறது: வாழ்க்கையை மாற்றுவது அதிர்ஷ்டமல்ல, திட்டமிடப்பட்ட ஒழுங்கான முயற்சி. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள், நம்பகமான வருமானம் உருவாக்குங்கள், முக்கிய பிரச்சனைகளை தீர்க்குங்கள், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்குங்கள். இந்த பயணம் ஒவ்வொருவருக்கும் சாத்தியம். இன்று துவங்குங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். இந்த பயணத்தில் முக்கியமானது மனதில் நம்பிக்கை, ஒழுங்கான பழக்கங்கள், திட்டமிடல், முயற்சி, நிதி பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, சீரான வளர்ச்சி. ஒவ்வொருவரும் இந்த பயணத்தை துவக்கலாம். ஒவ்வொரு சிறு அடிப்படையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் முதல் கரம் இன்று எடுத்தால் நாளை நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறுவீர்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் சொந்தமாக செயல்பட வேண்டும். உங்கள் வருமானத்தை கண்காணிக்கவும், உங்கள் 3 முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கவும், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும், நிதியை பாதுகாக்கவும், உங்கள் குடும்பத்தை சீராக வழிநடத்தவும் ஒவ்வொரு நாளும் சிறு முயற்சி எடுத்தால் நாளைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பலர் இந்த பயணத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கும் இது சாத்தியம். இன்று துவங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.